வணக்கம். எஸ்என் தமிழா சேனல். இந்த கன்று ரெண்டையும் பாருங்கள், நல்லா வேகமான கன்று தான் ரெண்டு. ஆனால் கொஞ்சம் வடன்னு இருந்துச்சு. இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லா நெத்தி வெள்ளை, நல்ல மரம் கிடக்கு, நாடி மரம். 4 காலுமே வெள்ளையாத்தான் கிடக்கு. நல்ல மாடு தான், வயசு கூடிடுச்சானா. இந்த மாதிரி நிறையா மாடுமே வருங்க சந்தையில். பார்த்தீங்கன்னா நல்ல படபடப்பான மாடு வரும். சில மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வேகம் இல்லாமல் சும்மா மீடியமான இதில் தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் வரும். மேக்ஸிமம் எல்லா மாட்டையுமே நம்ம வந்து கவர் பண்ணி தான் எடுத்துருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க. அவங்க பூராமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், அதை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கன்று நல்லா வேகம், ரொம்ப வேகமாகவும் இருக்குது, படபடப்பாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் கண்டு கேட்பாங்க. தும்முலே இல்லை, கொம்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வரும், கலர் நல்லாத்தே இருக்குது. மாடு வளர்த்தா ஓரளவுக்கு தும்மல் வரும். இதுவுமே பாருங்கள், நல்லா மரம் கிடக்க. நான் கொம்படி பத்தலை. நிறைய மாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்ல மாடுகளாக இருக்கும், டைப்பான மாடுகளாக இருக்கும், ஒன்றும் பண்ணாமல் போயிருங்க. அந்த மாதிரி மாடுகள்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் பூராம பார்த்தீங்கன்னா மாடு ஒரு கோக்கட்டி மாதிரி இருக்கும், அது விளாட மாடு பூரா சூப்பராக பூரா பாருங்கள். அதுக்கு சில மாடு குட்டகம் வந்து அதெல்லாம் நல்லா கொஞ்சம் நாடி மாதிரி தான் இருக்குது. நாடி இறக்கம் கூட, எல்லாம் உயரம் சரியான நாடி சவுக்கு மாதிரி இருந்துச்சு. மாடு நல்லா சவுக்கு மாதிரி தான் இருக்குது. நாடி இறக்கம் மட்டும் கூட இருக்கும். ஆனால் நாடி இறக்கம் இருந்தால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மாடு வந்து நல்லா பாயும், நல்லா தெரியும், ஓடாது, அவுத்தா நல்லா ஓடாது அப்படின்வாங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மாடு வந்து இந்த ஓடும்போது வந்து நாடியோட இறக்கம் அதிகமாக டம்முன்னு 2 பக்கம் அடிக்கும். நடத்துக்கலாம். மாடு வந்து நல்லா பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு போகிறாங்க. அது என்னை பொறுத்தளவில் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரிஞ்சால் நீங்கள் கருத்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம், பார்த்துட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் நல்லதானே. ஓரளவு மாடு இந்த மாதிரி அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடு சொல்லுவாங்க, போட்டு விட்றாங்க. நம்ம குரூப்பில் விற்க சொல்லி இந்த வெள்ளைக்கால இதில் வந்து கேட்டு போட்டு விட்றாங்க. ஆனால் ரேட்டு பூராமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் சொல்கிறாங்க. சரியா, மாடு சூப்பராக. அதே மாதிரி பசு மாடு எதுன்னு இருந்துச்சுன்னா பால் மாடு, நிறைய மாடு அந்த மாதிரி பாருங்க போட்டு விடுங்க. நல்லா இளங்கண்டு மாடு நிறைய பேர் கேட்குறாங்க. நாட்டு மாடு ஜாதி மாடு எது இருந்தாலுமே நீங்கள் போட்டு விடுங்க. அதில் பூராமே மாடு கிடக்க வருங்க. முடிஞ்ச அளவுக்கு விற்று கொடுப்போம். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு சொல்லுங்க. விலையேன்னு போட்டுருங்க, எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாடு என்ன இப்போ எத்தனை பல் எல்லா விவரம் டீட்டெயில் அப்புறம் எடுத்து போட்டுருக்கேன். அப்புறம் பாருங்கள், எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பார்த்தாலும் கரெக்டாக இது பண்ண முடியும். நல்ல மாடு தான் அது. சந்தையில் கடைஞ்சி இந்த மாடை வந்து சொல்லி வீட்டில் போட்டுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் யாருக்கும் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். நன்றி. ஏன்னா நம்ம அந்த மாடை வந்து சந்தைக்குள்ளே 2-3 வாரம்